முதல்வரை மிரட்டும் தோணியில் பேசியதாக விளாத்திக்குளம் எம்எல்ஏ கைது செய்யப்பட்டதற்கு மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். விளாத்திக்குளம் எம்எல்ஏ கைது செய்யப்பட்டார். முதல்வரை மிரட்டும் தோணியில் பேசியதாக கூறி இதனைத் தொடர்ந்து மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். முதல்வரை மிரட்டும் தோணியில் பேசியதாக விளாத்திக்குளம் எம்எல்ஏ கைது செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். முதல்வரை மிரட்டும் தோணியில் பேசியதாக விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். முதல்வரை மிரட்டும் தோணியில் பேசியதாக கூறி விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் எம்எல்ஏ கைது செய்ததற்கு தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். ஆட்சியில் நடைபெறும் தவறுகளையும் அவலங்களையும் சுட்டிக்காட்டும் அனைவரையும் தவேக அரசு வேட்டையாடி வருவதாக தனது கண்டனத்தில் பதிவு செய்திருக்கிறார். தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குணசுந்தரி. வணக்கம் குணசுந்தரி. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். கண்டனத்தில் உள்ள முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். முதல்வர் விஜய் பற்றி விமர்சிப்பதற்காக திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனை அவரது வீட்டுக்கு இன்று காலை போலீசார் சென்று கைது நடவடிக்கை மேற்கொண்டிருந்தனர். இதுக்காக தூத்துக்குடியில் ஏற்கனவே முதல்வர் விஜயை விமர்சித்ததாக திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் தான் முன்னாள் முதல்வர் கலைஞரின் பிறந்த நாளையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தொகுதியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் தலைமையில் ஒரு பொதுக்கூட்டம் என்பது நடைபெற்றது. அந்த பொதுக்கூட்டத்தில் பேசியவர் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் பல்வேறு விமர்சனங்களை முதலமைச்சர் மீது வைத்திருந்தார். குறிப்பாக முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாகவும் ஒருமையில் மற்றும் மிரட்டும் தோணியிலும் பேசியிருந்தார். இது தொடர்பாக தான் தவேகாவினர் புகார் அளித்ததை தொடர்ந்து திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனை அவரின் வீட்டுக்கே இன்று காலை போலீசார் சென்று அவரை கைது நடவடிக்கை மேற்கொண்டனர். இந்நிலையில் தான் இதனை கண்டித்து தற்பொழுது திமுக தலைவர் ஸ்டாலின் ஒரு கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த கண்டன பதிவில் ஜனநாயக பண்புகள் அறவே இன்று செயல்படும் தவேக ஆட்சியில் விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் ஆட்சியில் நடைபெறும் தவறுகளையும் அவலங்களையும் சுட்டிக்காட்டும் திமுக முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், இணைய ஆதரவாளர்கள் என அனைவரையும் தொடர்ந்து வேட்டையாடி வருகிறது டேக் டைவர்சன் மாடல் தவேக அரசு என்றும் அவதூறு வழக்குகளில் கூட எதற்கும் தொடர்பில்லாத குற்றப்பிரிவுகளை சேர்க்கிறீர்கள் என நீதிமன்றத்திடம் சமீபத்தில் தானே கூட்டு வாங்கினீர்கள் என்றும் கடுமையாக விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமின்றி கைது செய்யப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர் தனது வழக்கறிஞர் மற்றும் ஆதரவாளர்களை சந்திக்க கூட மறுக்கப்பட்டுள்ளார் என்றும் இந்த கண்டன பதிவில் வெளியிட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி அவருக்கான மருந்துகளை வழங்க சென்றவர்களுக்கு தடுக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவரின் அடிப்படை சட்ட உரிமைகளும் மனித உரிமைகளும் கூட மறுக்கப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாட்டில் நடைபெறுவது சட்டத்தின் ஆட்சியா சாத்தானின் ஆட்சியா என்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது முன்வைத்திருக்கிறார். மைதானத்தில் மாத்திரை அரைத்த அமைச்சர் மீதும் சொந்த கட்சி பெண் உறுப்பினரின் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்குமே நடவடிக்கை எடுக்க வக்கற்ற தவேக அரசு அரசியல் விமர்சனங்களுக்கு மட்டும் அலறி துடித்து கைது செய்வது ஏன் என்ற ஒரு கேள்வியையும் தற்பொழுது இந்த அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறார். அதே போன்று ஆட்சியாளர்களின் சட்டத்துக்கு புறமான உத்தரவுகளை எல்லாம் நிறைவேற்றி அவர்களின் மனதை குளிர்விப்பது காவல்துறையினரின் பணி அல்ல, சட்டப்படியும் மனசாட்சிப்படியும் செயல்படுங்கள் என்றும் இதில் வலியுறுத்தி இருக்கிறார். மாலதி. குணசுந்தரி, இந்த கண்டனம் தொடர்பான முழு விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.